சூர்பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். வேகமாக மாறி இருக்கிறது தமிழக அரசியல் களம். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னதாக மிக வேகமாக மாறி இருக்கிறது தமிழக அரசியல் களம். பல பரபரப்பான காட்சிகளை பார்த்தோம். தற்போது தாவேக அமைச்சரவைக்குள் விசிக மற்றும் ஐயுஎம்எல் வந்திருக்கின்றன. தாவேகாவின் வட்டத்திற்குள் விசிகவும் ஐயுஎம்எலும் வந்திருக்கின்றன. அடுத்து என்ன நடக்க போகிறது? திமுக கூட்டணியில் இவர்கள் தொடர்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள் வன்னியரசு மற்றும் ஐயுஎம்எல்லின் ஷாஜகான் ஆகிய இருவரும். தமிழகத்தின் சமூக நீதி பயணத்தில் இந்த அமைச்சரவை ஒரு பெரும் பாய்ச்சலை செய்திருக்கிறது. முதல் முறையாக பட்டியலின பின்னணியில் 8 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த அமைச்சரவையில் பட்டியலின பின்னணியில் 8 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். முக்கிய துறைகளில் அவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதனிடம் கேட்டு பெறலாம். சுவாமிநாதன் வணக்கம். தற்போது தாவேகா அமைச்சரவைக்குள்ள தாவேகா வட்டத்துக்குள்ள ஐயுஎம்எலும் விசிகவும் வந்திருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? சமூக வலைதளங்கள்ல விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையான மோதல்கள் ஒரு பக்கம் தொடங்கி இருக்கு. இவ்வாறான சூழ்நிலையில வன்னியரசு அமைச்சரா பதவியேற்றிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? தமிழகத்துல முதல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷத்தை முன்வைத்ததே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, கடந்த 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி உருவாக்கத்துக்கும் முன்பிருந்தே மக்கள் நல கூட்டு இயக்கம் என்கிற பெயரில் அவர்கள் புத்தகமே கூட வெளியிட்டிருந்தாங்க. மூப்பனார் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அரசியல் களத்திற்கு அழைத்து வந்த காலம் முதலே தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொடர்ச்சியான நிலைப்பாடாக இருந்தது. அந்த நீண்ட நெடுங்கால கனவு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, அதுல ரொம்ப முக்கியமான அடிநாதம் என்பது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. அது இன்றைக்கு ஒரு செயல் வடிவத்திற்கு வந்திருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திமுகவின் உடன்பிறப்புகள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், பொதுவான அந்த திமுக ஆதரவாளர்களாக இருக்கலாம், இன்னைக்கு கடுமையான எதிர்மறை விமர்சனத்தையும் திருமாவளவன் அவர்கள் மீதும் கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் மீதும் முன்வைக்கிறாங்க. ரொம்ப குறிப்பா ராசா அவர்கள் ரொம்பவே காட்டமான ஒரு பதிவை போட்டிருக்கிறார். முன்னேற தரப்பட்ட ஏனையும் மூடசாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டுக் கொடுக்கும் என்றால் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமான பதிவுகள்லாம் கூட வெளியிட்டு இருக்காங்க. பட் அதற்கெல்லாம் அப்பால் நாம் யோசித்தால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழகத்தினுடைய நீண்ட நெடிய கனவு. கிட்டத்தட்ட 1977 தொடங்கி திமுக அதிமுக இருதுருவ அரசியல் தான் தமிழக அரசியல் களத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கு. கடந்த 2006 முதல் 2011 வரைக்கும் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு தனிப்பெரும்பான்மை இல்லாத அரசு. அந்த சூழல்ல கூட காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருந்தது, கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கொடுத்திருந்தது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது அப்ப எழவே இல்லை. ஆனால் இந்த சூழல்ல தேர்தலுக்கு முன்பே விஜய் தொடர்ச்சியாக கூறி வந்தார். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் 2 ஆண்டுகளுக்கு முன்பு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டிலேயே தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு வந்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரப்படும். நீங்க அதிகார குவியல் என்பதற்கு மாற்றுதான் அதிகார பரவல். நீங்க ஒரு கட்சியினுடைய ஆதிக்கம், ஒரு தரப்பு மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவது என்பதை உடைத்து கிட்டத்தட்ட நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டதை போல பட்டியல் சமூகத்திலிருந்து இன்னைக்கு 8 அமைச்சர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதுல 8 பேர்ல முக்கியமான துறைகள் நீங்கள் சொன்னதை போல பள்ளி கல்வித்துறையாக இருக்கலாம், உயர்கல்வித்துறையாக இருக்கலாம், எல்லாம் முக்கியமான துறைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் 6 அமைச்சர்கள் இருக்கிறாங்க விஜய் அவர்களோடு சேர்த்து. கிட்டத்தட்ட அதுல ரொம்ப முக்கியமா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கும் பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது. இது தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிய பாதையை காட்டியிருக்கிறது. ஒரு கூட்டணி ஆட்சி என்பதற்கும் அதற்குள்ளாக இப்படி பல்வேறு தன்மை கொண்ட வடிவங்களை கொண்ட பல்வேறு கொள்கைகள் சித்தாந்தங்களை உள்ளடக்கின ஒரு ஜனரஞ்சகமான கட்சிகள் இணைகிறதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கிறேன். அதுல ரொம்ப முக்கியமா இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு களச்சூழல் உணர்த்தியிருக்கு. ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் இணைத்துக் கொண்டிருக்கிற கூட்டணி கட்சிகள் அனைத்துமே திமுகவோடு இருந்தவை, திமுகவோடு தேர்தலை சந்தித்தவை. பட் அவர்களுக்கு ஒரு பொது நோக்கம் இருந்தது. தேர்தலுக்கு முன்பு அவர்கள் சந்திக்கிற பொழுதும் பாஜக என்கிற வலதுசாரித்துவம் வலுப்பற்று விடக் கூடாது அப்படிங்கிறதுனால இணைந்த கூட்டணி தான் அது. இப்ப தேர்தலுக்கு பின்பு இவர்களை இணைத்திருக்கிற புள்ளியும் அதுதான். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து விடக்கூடாது, ஆளுநர் வேறு வகையான முடிவுகளை எடுத்து விடக்கூடாது, பாஜக இங்க எந்த வகையிலும் வந்து விடக்கூடாது, இப்படி பல்வேறு வகையான நிபந்தனைகளோட நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா CV சண்முகம் வெர்சஸ் CPM சண்முகம் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவோட எந்த பிரிவுகளும் இடம் தரக்கூடாது, நீங்க எந்த பயமும் இல்லாம ஆட்சி செய்யலாம்னு CPM வெளியிலிருந்து ஆதரவு தந்ததாக இருக்கலாம். இந்த எல்லா நிலைப்பாட்டிற்கு பின்னாடியும் பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளி இருக்கு. நீங்க அந்த அடிப்படையிலும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது.
திமுக என்கிற இயக்கம் இதனால் வரை பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியோடு ஒரு கூட்டணியை கட்டமைத்திருந்தது. விஜய் அந்த ஆட்சியையும் பிடித்துக் கொண்டார். பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார். இது தமிழக அரசியலுடைய புதிய திசைப்போக்கை காட்டியிருக்கு அப்படின்னு தான் பார்க்கிறேன். நிச்சயமா முதல்வர் விஜய் அதை செய்தும் காட்டியிருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னதை முதல்வர் விஜய் அதை செய்தும் காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப காலமா இருந்த ஒரு மரபை ஷேக் பண்ணியிருக்கிறார், அதை உடைச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இனி தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும்? இனிமேல் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அவர் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் சொன்னதை போலதான் முதன்மை சக்தியே அவர்தான். அதை அவர் நிரூபித்து காட்டிவிட்டார். வாக்கு அரசியலையும் நிரூபித்து காட்டிவிட்டார். கிட்டத்தட்ட தமிழக அரசியல் களத்துல ஆரம்பித்து 2 ஆண்டுகளான ஒரு இயக்கம் கிட்டத்தட்ட 108 இடங்களில் வெற்றி பெறுகிறது. அவர்களை நம்பி பெருவரையான கூட்டணி, நீங்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை பார்க்கணும். கிட்டத்தட்ட புதிதாக உருவான இயக்கங்களோ அல்லது கொள்கை கோட்பாடுகள் அற்ற இயக்கங்களோ கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட நெடுங்காலமாக பட்டியல் சமுதாய மக்களுக்காகவும் ஒரு சமூக நீதி சமத்துவத்திற்காகவும் போராடக்கூடிய ஒரு இயக்கம். அதே போன்றுதான் நீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி. நீங்க பக்கத்துல கேரளால பாத்தீங்கன்னா 5 அமைச்சர்கள் பொறுப்பேற்று இருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு. கிட்டத்தட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயித்திருக்காங்க. காங்கிரஸோட நீண்ட காலம் பயணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னதை போல 1967க்கு பின்பு ஆட்சி அதிகாரத்தை இழந்த காங்கிரஸ் கட்சியும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு. இப்ப இதனுடைய வடிவம் எப்படி மாறி இருக்குன்னா, இந்தியா கூட்டணிக்கு திமுக வெளியில் சென்று விட்டது. அந்த இடத்தை விஜய் அவர்களால் நிரப்பிக் கொள்ளப்பட்டது. இப்ப நீங்க 2029 பாராளுமன்ற தேர்தல் நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, கடந்த 2024 தேர்தலில் அதிமுகவுக்கு காட்டுறதுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் இருந்தது. யாரை சொல்லி முன்னிலைப்படுத்துவது, யாரை பிரதமர் வேட்பாளராக காட்டுவது? இப்ப அந்த நிலை திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க 2029 தேர்தலுக்கு சேர்த்துதான் இந்த கூட்டணி. காங்கிரஸ் தெளிவாக அறிவிச்சாங்க. நீங்க அவர்கள் முதல்ல கடிதம் கொடுத்த போதே இந்த கூட்டணி இப்பொழுது மட்டுமில்ல, ஆட்சிக்கு மட்டும் ஆதரவு இல்ல, 2029 பாராளுமன்ற தேர்தல் வரை, நடுவில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்துக்கிட்டாங்க. 29 பாராளுமன்ற தேர்தல் வரை நமது உறவு தொடரும்ட்டாங்க. அப்ப பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி என்றால் தமிழகத்தில் அவருக்கான முகம் தாவேகா, ரொம்ப குறிப்பா விஜய் அவர்கள். இதுதான் நீங்க 2024 திமுக 40 தொகுதிகள் வென்றதுக்கான அச்சாரம். நீங்க ஒட்டுமொத்தமாக 39 தொகுதிகள் தமிழ்நாட்டிலையும் தொடர்ச்சியா வெல்ல முடிந்ததுன்னா அதுக்கு ஒரே காரணம், அது இந்தியா கூட்டணியினுடைய முகவரியாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. நிச்சயமா இந்த மாற்றங்கள் இன்னும் பல மாற்றங்களுக்கு வழிகோடும் அப்படின்னு சொல்றீங்க சாமிநாதன். நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல்வர் விஜய் தலைமையில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. மைசூர் பாக் பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு